உங்கள் MS தமிழன். கண்டினியூஸாக வீடியோஸ் பேசிகிட்டு இருக்கேன், அதனால் தொண்டை கொஞ்சம் கிச் கிச் மாதிரி இருக்கும், பெருசாக கண்டுக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1987 வந்த ஸ்னேக் ஈகிள் ஷேடோ. இது நம்ம ஜாக்கி சான் நடிப்பில் வந்துச்சு. அந்த படம் நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை பார்க்காம கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அது ரொம்ப பழைய படம். நம்ம கராத்தே கிட் மூவி பார்த்தோம், அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குற ஒரு குன்ஃபு கராட்டே மூவி பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு மூவியை சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். இது வேறு லெவலில் ஒரு காமெடி கலந்து ஒரு குன்ஃபு தான் இருக்குது. இந்த குன்ஃபுனா என்ன, அதில் கொஞ்சம் டிஸ்க்ளைமர் கொடுத்துப்போம். குன்ஃபு கராட்டே பற்றி நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருக்கோம், இருந்தாலும் இதில் இன்னும் கொஞ்சம் பேசலாம். குன்ஃபு கராட்டே அப்படிங்கிறது சைனீஸ்க்கு குன்ஃபு கராட்டே டாய் சாய் அப்படின்னு நிறைய விதமான தற்காப்பு கலைகள் இருக்குது. பாக்ஸிங் அப்படிங்கிறது கூட இருக்குது. நம்ம தமிழில் நமக்கான சிலம்பம், அடிமுறை, பட்டாசு படத்தில் கூட வந்துச்சுல, அது மாதிரி கலைகள் இருந்துச்சு. ஆனால் இந்த குன்ஃபோட கோர் என்னென்னா தற்காப்பு கலை. இந்த இயற்கையோடு கலந்து ஒவ்வொரு உயிர்களோடு இணைந்தது. எவன் ஒருவன் அந்த தற்காப்பு கலையை இயற்கையோடு கலந்து சேர்ந்து உணர்ந்து பயிற்சி பெறுகின்றானோ அவன் அனைத்து விதமான சக்திகளையும் அடைவான் அப்படின்னு ஒரு விதமான ஃபார்மெட்ஸு இருக்குது. இருந்தாலும் இதில் ஜாக்கி சான்ட்ட நமக்கு பிடிச்சது என்னென்னா, ப்ரூஸ்லி மாதிரி அப்படின்னு ப்ரூஸ்லி எப்போ வர இந்த ரொம்ப ஹாஷாக இருப்பார். ஆனால் ஒரு ஃபைட்டையும் சிரிக்க வைக்கிறது நம்ம ஜாக்கி சானால் மட்டும்தான் முடியும். நம்ம சேனனால் மட்டும்தான் முடியும். அந்த வரிசையில் நம்ம ஜாக்கி சான் இந்த படத்தில் குன்ஃபுவே தெரியாமல் தான் இருப்பார். ஓப்பனிங் சீனில் பார்த்தா ஒரு வயசான ஒரு தாத்தாவை காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த தாத்தாட்ட இங்கே பாரு, இவன் ரொம்ப மாதமாக சம்பளமே கொடுக்கல, இவனை பிடிங்கடா அப்படின்னு அங்கே ஒரு குன்ஃபு ஃபைட்டு நடந்துக்கிட்டு இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த படத்தோட முக்கியமான கருத்து என்னன்னா, குன்ஃபு ஒரு இடத்துல இருந்தாலும் சைனாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 2 விதமான குன்ஃபு தான் ரொம்ப முக்கியத்துவமாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் இருந்துச்சு. அதில் ஒன்று பாம்பு குன்ஃபு, இன்னொன்று கழுகு குன்ஃபு. இந்த 2 குன்ஃபுக்கு தான் போட்டிகள் இருந்துச்சு. இதில் யார் அந்த முதலிடத்தை பிடிக்கிறது போட்டிருந்த அதே நேரத்தில் சூழ்ச்சிகள் ஆரம்பிச்சிச்சு. கழுகு குன்ஃபில் இருக்க ஒருத்தன் பாம்பு குன்ஃபில் உள்ள தலைமுறையே அழிச்சிட்டான். அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பி பொழைச்சி அந்த பாம்பு குன்ஃபுவை அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போவாங்க. அப்படி கடத்திட்டு போகிற ஆள் தான் இந்த குன்ஃபு தாத்தான்னு வச்சுக்கலாம். அதில் வேறு பேர் வரும், மாஸ்டர் ஜாக்கி சொல்லிகிட்டு இருப்பார். குன்ஃபு தாத்தான்னு வச்சுக்குவோம். இந்த குன்ஃபு தாத்தா யார் என்னன்னு தெரியாமல் ஒரு டயத்தில் மயக்க போட்டு விழுந்துருவார். ஜாக்கி அம்பி மாதிரி தான் இருப்பார். அவருக்கு குன்ஃபும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் நல்ல மனசு. அதனால் அந்த குன்ஃபு தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுத்து பார்த்துக்குவார். ஜாக்கி பாடுபடுறது எதுவுமே தெரியாமல் தொண்டையில் ப்ராப்ளம் சொல்கிறல, ஜாக்கி ரொம்பவே கஷ்டப்படுவார். இதுக்கு மேலே என்னென்னா, இவர் ஒரு மாஸ்டர் கீழே அடிமையாக நம்ம ஜாக்கி வேலை பார்ப்பார். ஆனால் அந்த மாஸ்டர் உள்ளவன் ஒளிப்பாச்சா மாதிரி இருப்பான். அவனுக்கு குன்ஃபுவே தெரியாது. அதில் காமெடி சீன்ஸாக தாங்க அப்படியே கண்டினியூட்டியாகவே அப்படியே காமெடி சீன்ஸாக தான் ஆகும். நம்ம ஜாக்கிக்கும் குன்ஃபு தெரியாது, அவங்க மாஸ்டர் உள்ளவனுக்கு ப்ராப்பரான குன்ஃபுவே தெரியாது ஆனால் அவனுக்கு கீழே 10 பேர் குன்ஃபு கராட்டே ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இருக்க அதில் ஒரு காமெடி சீன்ஸாக தான் அப்படியே வந்துட்டுருக்கும். நம்ம தாத்தா ஒரு வழியாக நம்ம ஜாக்கி குன்ஃபு சொல்லித்தர முடிவு பண்ணிடுவார். ட்ரைனிங்கும் அடுத்த ரேஞ்சில் வேறு மாதிரி இருக்கும். அவர் நான் உனக்கு சொல்லித்தர போகிறது பாம்பு குன்ஃபு அப்படின்னு. பாம்பு எப்படி நகரும், பாம்பு எப்படி ஒரு இறையை தேடும், பாம்பு எப்படி ஒரு அட்டாக் பண்ணும், இப்படி கை இருக்குன்னா அப்படி போட்டு இப்படி எடுக்கிற மாதிரி, எப்படி ஒரு பாம்பு எப்படி வேலை செய்யுமோ அப்படி விதமான ஒரு குன்ஃபு ட்ரைனிங்கை ஆரம்பிப்பார். ஸ்டார்டிங் இந்த பாம்பு குன்ஃபு இதை கற்றுக்கிட்டு இருக்காரு. ஒரு சீனில் நம்ம ஜாக்கி சண்டை போடாமல் தானே இருப்பார். ஆனால் அவருக்கே பர்சனலாக பிரச்சனை வரும்போது இந்த பாம்பு குன்ஃபுவை வெளியே காட்டக்கூடாதுன்னு தான் அந்த குன்ஃபு தாத்தா சொல்லியிருப்பார். ஆனால் உயிருக்கே பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எதுவுமே துச்சம் இல்லைங்கிற ஃபைட்டாக போட்டு அந்த வில்லனை தாக்குன்னு தாக்கி ஒரு உள்ளே வந்துட்டுருப்பார். வெளியிருந்து அந்த முதல்ல அந்த தலைமுறை அழைச்ச அந்த கழுகு குன்ஃபுலேருந்து அந்த வில்லை வருவான்.
வந்துட்டு அந்த குன்ஃபு தாத்தா எங்கப்பா அப்படின்னு கேட்டால், நீ யார், நீ சொல்லு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபைட் நடக்கும். தாத்தா இன்னும் வரல, வந்து அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சின்ன பிள்ளை தான் இருப்பார். சரி, இதே கட்டத்தில் அந்த கடைசி தலைமுறையில் இருந்த அந்த தாத்தாவோட இன்னொரு அந்த பாம்பு குன்ஃபு தெரிஞ்ச ஒருத்தவர் இருப்பார். அவரையும் போட்டு தள்ளிடுவானுங்க. இப்போது நம்ம ஜாக்கி காப்பாற்றுற ஒரு நேரம் வரும். ஜாக்கி வழங்கும் போல் அவரோட ரூமில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போது ஒரு பாம்பு அப்படியே வரும். பாம்பு அதில் ஜாக்கி உரமும் ஒடியாந்துருவார். அங்கே உள்ள பூனை கொத்த ஆரம்பிச்சிடும். அதை பார்த்துட்டு பூனை கைக்கு இவ்வளோ பலமா அப்படின்னு பூனையோட ஸ்டெப்பை அப்படியே பண்ண ஆரம்பிச்சிருவார். விஷயம் என்னென்னா, இந்த சைனீஸ் மூவிஸ்லாம் போனால் டைலாக்ஸு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆக்ஷன்ஸ் தான் ரொம்ப நிறையா இருக்கும். அதனால் நம்ம ஸ்டோரி வெறும் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன் வேறு மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். அதை நீங்கள் மறக்காமல் போய் ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா தான் புரியும். நான் ஸ்டோரியில் சொல்லும்போது கொஞ்சம் தான் உங்களுக்கு புரியும், அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டு கிடைக்காது. ஒரு ஊழியாக கற்றுக்கிட்டு வருவார். அந்த குன்ஃபு தாத்தாவை வெளில போட்டு தாக்குற அதே நேரத்தில் நம்ம ஜாக்கி உள்ளே என்ட்ரி ஆகி பாம்பு கலந்த பாம்போட சக்தியை ஒரு கையிலையும் பூனையோட ஸ்ட்ரென்த் இன்னொரு கையிலையும் வச்சு போட்டு தள்ளி வில்லனை ஒரு வழியாக போட்டு முடிச்சுவார். கடைசியில் ஜாக்கி கேட்பார், மாஸ்டர் இந்த குன்ஃபுக்கு நான் என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு கேட்டால், ஸ்னேக் ஈகிள் ஷேடோ, இது நீ கண்டுபிடிச்ச புது குன்ஃபு அப்படின்னு அந்த குன்ஃபு தாத்தா ஒரு வழியாக சொல்லி முடிச்சிருவார். த எண்டுன்னு முடிஞ்சிடும். இதில் இன்னொரு பாட்டு வந்திருக்கு. இது ஒரு சீரீஸாக கூட இருக்குது. ஓகே, இந்த மூவி அப்படி என்ன தான் இம்பேக்ட் கொடுத்துருக்கு, இதில் இதுக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இந்த இதை மூவியை பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு சைனீஸ் மூவிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஏற்கனவே பார்த்த மூவிஸாக இருக்கணும். ஜாக்கி சான் மூவி ஒரு இதுக்கு முன்னாடி உள்ள மூவிலாம் பார்த்தா தான் இது கனெக்ட் ஆகும். இதை ஓரளவுக்கு காமெடி சீனோட இது ரொம்ப பழைய மூவி, ஏன்னா ரொம்ப பழைய மூவி 1987 வந்தது. இதுக்கு ரேட்டிங் முன்ன பின்ன தான் நம்ம கொடுக்க முடியும். இப்போ சான்ஸ் உங்கள்கிட்ட விட்டுறேன். இந்த வீடியோ பார்க்குற ஏதாச்சும் ஃபஸ்ட்டு பர்சன் இந்த மூவிக்கு எத்தனை ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத 10க்கு எவ்வளோ கொடுக்கலான்னு போடுங்க. நான் இதுக்கு ஒரு 10க்கு 8 கொடுப்பேன். சாரி கைஸ், 10க்கு 8 கொடுப்பேன். ஏன்னா இதில் குன்ஃபு வந்து இது ஒரே விதமான ஒரு குன்ஃபு பாம்பு மாதிரி கொஞ்சம் நினைஞ்சிட்டு இருப்பேன். ட்ரைனிங் பீரியடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். முள்ளு மேலே படுக்கிறது அப்படின்னா அந்த ட்ரைனிங் பீரியட் நல்லாயிருக்கும். ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஸ்டேபிள். ஒன்றுமே இல்லாதவன் குன்ஃபு கற்றுக்கிட்டு எப்படி அந்த வில்லனை அழிக்கிறான், இதை 3 லைனில் சொல்லிடலாம். இதுதான் அந்த ஸ்டோரி. ஆனால் இதில் டீட்டெயிலு நம்ம ஜாக்கி சானுக்காக அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தார், டீனேஜில் எப்படி இருந்தார் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான இதை பார்க்கணுன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இந்த ஸ்னேக் ஈகிள் ஷேடோ அப்படிங்கிற மூவியை மறக்காமல் பார்க்கலாம். ஏன் வரிசையில் நான் 10க்கு 8 தான் கொடுக்க முடியும். வேறு தான் 10க்கு 10 கொடுக்குற மாதிரி மூவிஸ் ரீசெண்டாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை வெரி ஃபாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். நான் உங்கள் கமெண்ட்ஸுக்கும் உங்களோட கொஸ்டினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது உங்களை எம்எஸ் தமிழோட சினிமேட்டிக் யூனிவர்ஸ். ஒன்றும் இல்லை, டெக்னிக்கல் ப்ராப்ளம், வாய்ஸ் கொஞ்சம் தொண்டையில் கிச்சு அதனால் திக்கி பேசுவேன். பெருசாக கண்டுக்காதீங்க. தேங்க்யூ கைஸ்.